மன்னாரை பொறுத்து கண்ணியப்படுத்துவார். நாரை தக்பீர், நாரை தக்பீர். நமக்கு மத்தியில் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். அனைவரும் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. قال الله عز وجل في كلامه القديم الفرقان الحميد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعثرت الأوالم بطيب ذكره ورياه. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மகத்தான ஃபதுல் ரஹ்மத் அருள் கிருபையினால் நதுவத்து சாதா மாணவர் சொற்பேச்சு மன்றம் நமது ஜேஎம்எஸ் அரபி கல்லூரியினுடைய மாணவர் மன்றத்திலே அதனுடைய நிறைவு விழாவிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கின்றார். அந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அன்பான கண்ணியத்திற்குரிய கல்லூரியினுடைய தகுதி மிகுந்த தலைவர் என்னுடைய உஸ்தாதனா ஹஸரத் கிப்லா அவர்களே, நிர்வாக குழுவினர்களே, கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய செயலாளர் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கின்ற சாதி சகோதரர்களே, அன்பான மாணவ செல்வங்களே, மதரசாவினுடைய புரவலர்களே, இந்த வட்டாரத்தினுடைய ஜமாத்துல் உலமாவினுடைய தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரின் மீதும் அவனுடைய கருணையையும் அவனுடைய இரக்கத்தையும் என்றென்றும் பொழிந்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு, பொதுவாக ஜேஎம்எஸ்க்கு வருவது என்றாலே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அங்கிருந்து ஒரு அழைப்பு வந்துவிட்டால் தாய் வீட்டிற்கு வருவதை போல ஒரு மகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே மற்ற வேலைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு வரக்கூடிய ஒரு மனப்பாங்கை, ஒரு நேசத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனதிலே விதைத்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி குறித்து நேற்றைய தினம்தான் உஸ்தாதனா ஹஸரத் கிப்லா அவர்கள் தெரிவித்தார்கள். இன்றைய தினம் புதன்கிழமை, பொதுவாக அதிகமாக மக்கள் அல்லாஹ் சந்திப்பதற்காக வர வைக்கக்கூடிய ஒரு நாள். நமது ஒத்தக்கடை மதரசாவிலும் பட்டமளிப்பு விழாவுடைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நெருக்கடியான ஒரு நேரம் என்றாலும் கூட ஹஸரத் கிப்லா அவர்களுடைய அந்த உத்தரவிற்கு இணங்க நமது மதரசாவிற்கு வருகின்றோம் என்ற உணர்வோடு அல்லாஹ் இங்கே வரவழைத்திருக்கின்றான். அவனுக்குத்தான் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இதுல ஒரு பயானுக்கு செல்வது என்றால் அது குறித்து சில விஷயங்களை நாம் முத்தாலா செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உலமாக்களுக்கு தெரியும், ஏதாவது பழைய அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தோம்டா அது மக்களுக்கும் பிடிக்காம போயிடும். அப்ப என்ன ஏதாவது பேசணுமே என்பதாக நினைத்து கொண்டு நேற்று இரவு நமது அப்துல் மாலிக் ஹலீஃபா ஹஸரத் அவர்களுக்கு போன் செய்து என்ன தலைப்புல கருத்தரங்கம் வச்சிருக்கிறாங்க என்பதாக அவர்களிடத்திலே சொன்ன பொழுது, அந்த தலைப்பை கேட்ட உடனே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. ஏதாவது பொதுவா உலமாக்கள் பேசினா குடும்பவியல் அல்லது வணிகவியல், அரசியல் இப்படித்தான் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்று இருக்கக்கூடிய நவீன பிரச்சனைகளை பற்றி மாணவர்கள் பேச இருக்கின்றார்கள். ரொம்ப காலமாக அவர்கள் அதற்காக
ஆய்வுகளை எல்லாம் திரட்டி வைத்திருக்கின்றார்கள் என்பதாக அவர்கள் சொன்னபோது, சரி பிள்ளைங்களுடைய பேச்சை கேட்கறதுக்காக வேண்டியாவது வரணும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார். இங்கு கேட்ட பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்களும் இப்படித்தான் ஆரம்ப காலத்தில நதுவத்து ஷஹாதாவினுடைய அங்கத்தினர்களாக பேச்சுக்கலையை பயின்று கொண்டோம், நிறைய குறிப்பெடுத்து பழகினோம். மிக அற்புதமான ஒரு தளம் இது, இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் ஆசைப்பட்டார்கள். இந்த மாணவர்கள் இப்படியெல்லாம் உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். என்னுடைய பெரிய தந்தையார் ஹஜரத் குபலா அவர்கள், மதரசாவினுடைய பானி ஹஜரத் அவர்கள் எவ்வளவு ஆவல் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பது நாம் எல்லாம் எப்பொழுதும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒன்று. நான் மிஸ்பாவுலதாவில பட்டம் வாங்கிட்டு அப்பொழுது தஹசீல் இல்ல, மூணாவது முறாவோட வெளியே போயாச்சு. மூணாவது முறாலே நான் ஒரு மாணவன் தான். அந்த வருஷம் பூராம நமக்காக பாடம் நடத்துற மாதிரி ஆகி போச்சு. வெளியே எங்கேயாவது போனா தான் உருப்படுவான் என்பதாக சொல்லி வெளி மாசாக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இல்லாட்டி நம்மளும் ஒரு சஹாதியா தான் இருந்திருப்போம், இங்கேயே இருந்து பட்டம் வாங்கியிருப்போம். அப்படி போன அந்த சந்தர்ப்பத்திலே அதற்கு பிறகு மிஸ்பாவுலதாவில ஜமாலியா போய் மிஸ்பாவுலதாவில வந்து பட்டம் வாங்கியாச்சு. பட்டமளிப்பு விழாவிற்கு வருகிற தலைவர் ஹசரத் குபலா அவர்கள் அதற்கு பிறகு ஒரு விருந்தோம்பல் வைத்து பொன்னாடையெல்லாம் குடும்பத்தோட விருந்தோம்பல் வச்சாங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம். அப்ப கரிமேட்ல இருந்துச்சு வீடு. பொன்னாடையெல்லாம் போத்தி நிறைய அந்த சந்தர்ப்பத்தில உற்சாகம் ஊட்டி, மகனே நீ அடுத்த வருஷம் தேவபந்துக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. மகனே நீ அடுத்த வருஷம் எங்க போகணும்? தேவபந்துக்கு போயிடணும். அப்ப அவங்க சொல்லல அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அதை துவாவா தான் எடுத்துக்கணும். அதற்கான தகுதி நிச்சயமாக நமக்கு இல்லவே இல்லை. அங்க போனா சாதாரணமா எல்லா மாசாரும் சேர மாதிரி சேர முடியாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஆகணும். சில கிதாபுகள் ஜமாலியாவுக்கு போனதுனால சிலபஸ் மாறி போச்சு, நான் ஓத கூட இல்லை. அந்த கிதாபுல இனிமேல் தான் நான் முத்தாலா செஞ்சாகணும். அப்ப இங்கே உஸ்தாதாக இருந்த அப்துல் அசீஸ் ரஷாதி மர்சாவுடைய துணை முதல்வர் அவர்கள், அப்போ அவங்க அதுக்கு முந்தின வருஷமே தேவபந்து போயிட்டாங்க. அவங்க கூடவே என் கூடவே வந்து தேவபந்து வரைக்கும் வந்து ரமதானுக்கு பின்னால் அவங்க மற்றும் நண்பர்கள் எல்லோருமாக சேர்ந்து குரூப் ஸ்டடி செய்து எப்படியாவது நம்ம பரீட்சையில பாஸ் பண்ணி ஆகணுமே என்பதாக சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில அந்த பரீட்சைக்கு பிறகு அங்கு ஒட்டப்படக்கூடிய நீங்க எல்லாம் தேவபந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கல்வியினுடைய மகத்துவம் என்ன என்று புரியும். அதுக்காக சொல்றேன். அப்பொழுது அந்த ரிசல்ட் வருவதை பார்ப்பதற்காக நீங்க யூடியூப்ல எல்லாம் அந்த தளங்கள்லாம் இருக்கு, போய் பாருங்க. தேவபந்து ரிசல்ட் நடிச்சாலே வரும். எவ்வளவு ஆவேசமா பாப்பான்னு தெரியும். ஒரு 200 மாணவர்களை சேர்ப்பதற்காக 2000 பேர் பரீட்சை எழுதுவோம். ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் தோத்து போயிடும். அந்த ரிசல்ட்டை பாக்குறதுக்காக பாஞ்சு போய் செவத்து மேல ஏறி குரங்கு மாதிரி தொத்திக்கு நின்று பார்ப்பாங்க. என் பேர் வந்துருச்சுன்னா, இந்த தேவபந்துல தாக்கலா கிடைச்சிருச்சுடா, அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு நிலை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு சுத்தமா நம்பிக்கையில ஒரு ஓரமா நின்றேன். நம்ம அஜீஸ் தான் உள்ள புகுந்து போய் பார்த்துட்டு சொன்னாங்க, முஸ்தபா உன் பேர் வந்துருச்சு அப்படின்றத. இது எப்படி நடந்திருக்கும்? பரீட்சை நம்ம அரபியில முஹாவரால எழுதுறதுக்கு கொஞ்சம் பயிற்சி இருந்துச்சு, ஜமாலியால போய் படிச்சதுனால. சரி அரபியில பரீட்சை எழுதிட்டான் போல அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போட்டாங்களா? அப்படியெல்லாம் நம்ம தீர்மானத்துக்கு வர முடியாது. நம்முடைய முன்னோர்களின் துவாக்களால் தான் கிடைத்தது. நம்முடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களை இப்பொழுது நான் நினைத்து பார்க்கின்றேன். அவர்களுடைய மன்னரை அல்லாஹ் ஒளிமிக்கதாக ஆக்க வேண்டும், அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தர வேண்டும். அவர்கள் எப்படியெல்லாம் கனவு கொண்டார்களோ அது போல இந்த மதரசாவை ஆபாதாக கியாமத்து நாள் வரையிலும் அல்லாஹ் நீடித்திருக்க செய்ய வேண்டும். அல்லாஹ் அது மட்டும் அல்ல, நான் இங்க சொல்ல வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், எல்லாருமே தௌரத்துல ஹதீஸ் முடிச்சுட்டு வந்துருவாங்க. அல்லாஹ் இவங்களுடைய துஆவினுடைய பரக்கத்தினால அடுத்த நிலையும் தருவதற்கு அவனுக்கு அந்த இடத்துல அவன் இராதாவை அந்த இடத்துல உருவாக்கி விட்டான். 2ஆம் வருடத்தில் அந்த இடத்துல சேரும் பொழுது 2ஆம் நிலை மாணவனாக சாப்பாடு கிடையாது, சாப்பாட்டுக்கு பணம் கட்டி தான் சாப்பிடணும். ஏன்னா மார்க் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. அட்மிஷன் உண்டு, சாப்பாடு மரசால இருந்து திரி இல்ல, 250 ரூபாய் மாசம் பணம் கட்டினா சாப்பாடு. அப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் அறப்பரிச்சை வரைக்கும் போராடி அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பாடங்களை மெருகேற்றி அறப்பரிச்சைக்கு பின்னாடிதான் எனக்கு மரசால இருந்து பிரிய சாப்பாடு கிடைச்சு. முழு பரீட்சையினுடைய நிலைமை என்னாச்சு? அதுல அங்கு அடுத்த ஆண்டும் அங்கே பயிலக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் கூடுதல் மார்க் கொடுத்துட்டான். இஃப்தா அதபு தக்மீலுல் உலூம் தக்மீலு தப்சீர் என்று சொல்லக்கூடிய உயர் வகுப்புகளில் சேரக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். இஃப்தா அதபு அளவுக்கு மார்க் கிடைக்கல, தக்மீல் உலூம்ல கிடைக்குச்சு. அப்பதான் அந்த படிப்பு வேண்டாம் வெறுப்பாகத்தான் போய் சேரக்கூடிய நிலை. ஏன்னா அங்க உள்ள நிலைமை அப்படி. இங்க உள்ள பிரியாணி எல்லாம் பாக்குறதுக்கு அங்க மாசக்கணக்கில் காத்திருக்கணும். 8 நாளைக்கு ஒரு தடவை தான் சோறே கிடைக்கும். காலையில் 2 ரொட்டி, சாயந்தரம் 2 ரொட்டியை சாப்பிட்டுட்டு அசாபு சுப்பாக்குடைய வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில அப்படித்தான் அல்லாஹ் கல்வியை கொடுக்குறான்.
வயிறு நிறைஞ்சுனா மூளைக்கு வர இல்லாம போயிடும். நாக்கு ருசிக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா கல்வியினுடைய ருசி அந்த இடத்துல தெரியாமையே போயிடும். நாக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய காலங்கள் பல போயிருது. நம்மள சில பேருடைய நிலைமையை நம்ம முன்னுதாரணமாக சொல்றோம். ஆனா கல்விக்கு உரிய மகத்துவத்தை அது உலகளாவிய முறையில எந்த அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு சேவை செய்கிறது என்பதை உங்க உஸ்தாமார்கள் இங்க இருக்கிறாங்க, நம்ம அப்துல் மாலிக் கேட்டு பாருங்க. தேவபந்தினுடைய மாஹவுல் எப்படிப்பட்டது என்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்து அதற்காக அல்லாவுக்கு நம்ம சுக்குர் செய்யணும். ஒரு கிதாப் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு சினிமாவுக்கு வால் போஸ்ட் அடிக்கிற மாதிரி வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி அந்த இடத்துல ஒரு வாரத்திலே பல்லாயிரக்கணக்கான கிதாபுகளை விற்க முடியுமா? அங்கு நடக்குது. நூற்றுக்கணக்கான புத்தக சந்தைகள் இருக்கு. உலக நாடுகளில் இருந்தெல்லாம் அங்கே மாணவர்கள் வருகின்றார்கள். தேவபந்த் என்பது சாதாரணமான ஒரு மதரசா அல்ல, அது இந்த தீனை நிலைநிறுத்துவதற்கான ஒரு கேந்திரம். இந்த இடத்துல பாடம் நடந்துச்சு இந்த பள்ளி உருவாகிறதுக்கு முன்னாடி. அவ பெரிய தந்தையார் சொன்னாங்க, அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. தேவபந்துல ஒரு காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எப்படி ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து அந்த மதரசாவை ஆரம்பிச்சாங்களோ அப்படி இந்த காசி மஸ்ஜித் இங்க உட்கார்ந்து இந்த மதரசாவை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலம் வரும் அல்லாஹ் அந்த மதரசா மாதிரி இந்த மதரசாவை ஆக்குவான், அல்லாஹ் ஆபாத் ஆக்குவானா. அன்பிற்குரியவர்களே, இதை நான் நினைச்சு பாக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு கல்வி கேந்திரத்தில் இருந்துதான் ஆய்வுக்கான மனப்பான்மை உருவாகின்றது. அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொன்னேன். நீங்களும் ஆசைப்படுங்க, தேவபந்துக்கு போகணும்னு ஆசைப்படுங்க, அந்த ஹதீஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். மசாஹிர்களும் போன்ற மதரசாக்கள்ல இருக்கக்கூடிய ஆய்வு படிப்புகளில் நாம் ஈடுபட வேண்டும். இந்தியாவிலிருந்து படித்துவிட்டு சிலோனுக்கு சென்றவர்கள், அப்போ என் கூட ஓதன சிலோன் மாணவர்களா இன்னைக்கு பெரிய பெரிய மதரசாக்களுடைய ஆசிரியர் பெருமக்களா இருக்கிறாங்க சிலோன்ல. ஆனா நம்முடைய தரத்தை விட பெரும் தரத்தோடு அவர்கள் மதரசாவை நடத்துகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அப்போ இந்த மகத்துவத்தை அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். இந்த கல்வியினுடைய அந்த உணர்வின் காரணத்தினால் உலக நாடுகள் யூனிவர்சிட்டியில பூரா இன்னைக்கு சிலோனிகள் என்ன செய்யறான், உஸ்தாதா இருக்கிறான். உலக நாடுகள் சூடான் என்ன, அரபு கண்ட்ரிஸ், எந்த கண்ட்ரிக்கு நீங்க போய் பார்த்தாலும் மதீனா யூனிவர்சிட்டியில நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறாங்க. நம்ம கிணற்று தவளைகளாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒருபொழுதும் போக்கிவிடவே கூடாது. நமக்கு ஒரு வேகம் வேணும். இந்த கல்வி என்பது பட்டம் பெறக்கூடிய குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு இதுக்கு மேல நம்மை வளர்த்துக் கொள்வதற்கான ஆயுதம். இது காசு சம்பாதிப்பதற்கான கல்வியே அல்ல, அல்லாஹ்வை சம்பாதிப்பதற்கான கல்வி. அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வு எப்பதான் ஏற்படும்? அவன் அந்த கல்வியை பற்றி சிந்தனை உழுவும் அதிகமாகத்தான் ஏற்படும். நம்முடைய சர்க்கார் ஷேக்னா அவர்கள் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த குரான் இருக்கப்பா, அது குரான் சாதாரணமாக ஒரு குண்டை போல, இந்த துப்பாக்கிக்குள்ள போற குண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த குண்டை போல. அந்த குண்டை இப்படி தூக்கி போட்டு எரிஞ்சாலும் அது வேலையை காட்டும். ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு, தீப்பொறி இருக்கு. இப்படி போட்டாலே வேலையை காமிக்கும். அதே ஒரு தரமான இரட்டை குழல் துப்பாக்கியும் இருக்கு. 4-5 குண்டு உள்ள இருந்து வெளியே வரும். அது ஒரு பறவை போச்சுனாலும் குறி மாறாம அது போய் படணுன்றதுக்காக 4-5 அதுல இருந்து துப்பாக்கியில இருந்து குண்டுகள் வெளியே வரும். அதே சந்தர்ப்பத்துல நல்ல தரம் மிகுந்த துப்பாக்கி தரமாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குண்டினுடைய வேகம் அதிகரிச்சிடும். அதுக்கு பின்னாடி அது போய் சேரக்கூடிய இலக்கு ஒரே சுடல சுற்றும். AK-47 எல்லாம் இருக்கு, அப்படிலாம் இருக்குத்தானே செய்யுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி தான் இந்த குர்ஆனுடைய வார்த்தையும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு நாளைக்கு 1000 தடவை ஓதத்தான் செய்யறோம். எந்த விதமான பலனுமே இல்லாமல், எந்த விதமான ஒரு தரமே இல்லாமல் அதை நாம் உச்சரிக்கின்றோம் என்றால் அப்பொழுது அதுல எந்த விதமான பலனுமே இல்லாம போயிடும். இன்னைக்கு இமாம்கள் நம்ம தொழுகைக்கு தான் செய்யறோம், மக்கள்கிட்ட எந்த ஒரு நன்மையுமே ஏற்படல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அவர்களிடத்திலே அல்லாஹ்வினுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களிடத்துல ஈமான் அதிகரிக்கும். இன்னைக்கு எங்கேயாவது ஈமான் அதிகரிச்சுன்னு சொல்ல முடியுமா? தக்ஷஇர் மின்ஹுல் ஜுலூத், அவர்களுடைய உடலெல்லாம் சிலிர்த்து போய்விடும். இன்னைக்கு நம்ம ஓதுற குர்ஆன்ல அப்படி ஏதாவது ஒரு நிலைமை ஏற்படுதா? நமக்கே சிலிர்க்கலை, அப்புறம் எப்படி அடுத்தவனுக்கு சிலிர்க்கும்? அப்போ நம்மை நாமே தரப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் யாருடையது? இந்த குர்ஆனின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற சட்டங்கள் யாருடையவை? இந்த சட்டங்களினுடைய மகத்துவம் என்ன? இன்னைக்கு ரொம்ப லேசா இன்னைக்கு மக்கள் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு லேசு காணுவதுதான் மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய அபாயம். என்ன எல்லாம் பாத்துக்குவான் போங்க. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் ஹஜ் எல்லாம் கொடுத்துடுறோங்க, ஹஜ்ஜு கூட செஞ்சிடறோங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை உம்ரா கூட செய்யறதுக்கு தயார். ஆனா வட்டி வாங்காம எல்லாம் இருக்க முடியாது. என்கிட்ட ஓதி பார்க்க வர்றவங்கள்ட்ட வீடு லோன்ல போயிருச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வந்தா முதல் கேள்வி லோன் வாங்கினேன்னு தான் கேட்பேன். வந்து சொல்லுவான், இது வெறும் பே கேஸ் மட்டும் இல்ல, வர்ற கேஸ்ல ஒரு 100ல 1 கேஸ் பே கேஸ் வரும்.
அதுவுமே மனநோய் முத்தி போய் தான் வரும். மத்தது பூராமே குடும்பவியல் பிரச்சனை தான். மத்தது பூராமே வியாபார ரீதியான பொருளாதார ரீதியாக நசிவு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா என்ன இருக்கும், குடும்ப ரீதியான பிரச்சனை இருக்கும். புருஷன் பொண்டாட்டி சண்டை, அல்லது கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்கிற காதல் பிரச்சனை, இப்படித்தான் நிறைய வருது. அப்போ இவங்ககிட்ட கேட்கிற ஒரே கேள்வி, முதல் கேள்வி என்ன, லோன் வாங்கினியா? லோன்லாம் வாங்கல, அதுல தவணை தான் கொஞ்சம் வாங்கிது. அப்ப தவணை வேற லோன் வேறையா? குழுவோட சேர்ந்துருக்கு. இன்னைக்கு லோனே இல்லாத முஸ்லிமே கிடையாது, அப்படி ஆயிப்போச்சு. இந்த 100 நாள் வேலை திட்டம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுல பூராமே என்ன வேலை தான் நடக்குது, லோன் வாங்குற வேலை தான் நடக்குது. 100 நாள் வேலைன்றது மேல இருக்கிற பூச்சுதான். அதுல நிறைய முஸ்லிம் பெண்கள் சேர்றாங்க. ஆண்கள் பூராமே பேங்க்ல லோன் வாங்கி போயிடுறாங்க. இவங்க எல்லாம் கண்ணியமா குழுவுல லோன் வாங்கிக்கிறாங்க. முன்னாடியே காசை கொஞ்சம் புடிச்சுக்கிட்டு கொடுத்தாலே அதான லோனு. 3000 ரூபாய் நம்ம வட்டிக்கு வாங்குறோம்னு சொன்னா, அவன் 2500 ரூபாய் மட்டும் நம்ம கையில கொடுத்துட்டு 500 ரூபாய் புடிச்சுக்கிறான். திருப்பி கட்டும் போது 3000 ரூபாய் கட்டுறாங்க. அது சாதாரணமா, இது லோனே கிடையாது. எப்படிங்க நம்ம வாழ்றதுன்னு நினைக்கிறாங்க. எப்படி நாம் வட்டி இல்லாமல் வாழ்வது? அதே நிலைமை இன்னைக்கு என்ன வந்துருச்சு, இந்த பிள்ளைங்க பேசுறத வச்சுதான் தெரியுது இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம இருக்கிறோம். ஒரு காலம் இருந்துச்சு, சுகப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே சந்தோஷம் வரும். இப்ப சமீப காலம் வரைக்குமே சுகப்பிரசவம் தான். சிசேரியன் ஒண்ணு கொண்டு வந்தான். ஏன்னா இப்ப 100% சிசேரியன் ஆகி போச்சு. சுகப்பிரசவம் சொன்னா பெரிய ஆச்சரியம். எனக்கு 4 பிள்ளை எல்லாம் கொடுத்தான், அல்லாவுடைய பெரிய ஃபதுல் அஹ்மத். அப்ப 4வது பிள்ளை பிறக்க போறப்போ, ஷம்சுதீன் ஹில்மி பிறக்க போறப்போ மெட்ராஸ்ல பிறந்தாரு. அப்போ பார்த்தா அன்னைக்கு பார்த்து மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட் பூரா வந்திருக்கான். எப்படி பிரசவம் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்காக வேண்டி லேடிஸ் பார்க்க வந்திருக்காங்க. அப்ப எல்லாரையும் தேட்டருக்கு வர சொல்லிட்டாங்க. எதுக்கு? 4th பேபி, 4வது புள்ள சுகப்பிரசவமா பிறக்க போகுது. 4வது புள்ள சுகப்பிரசவமா பிறக்க போகுது. எல்லாரும் வாங்க வாங்க வேடிக்கை பார்க்கலாம். இது நடந்து 15 வருஷம் ஆகி போச்சு. இப்போலாம் ஒரு சுகப்பிரசவம்ன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம், உலக ஆச்சரியம். இப்ப அதையும் தாண்டி என்ன நிலைமை வந்திருக்குது, குழந்தை உண்டாயிருச்சுன்றதே பெரிய கொண்டாட்டம். குழந்தை இன்னைக்கு உண்டாயிருச்சு. குறைஞ்சபட்சம் 2 வருஷம், 1 வருஷத்துக்கு நம்ம பேசாம விட்டுறலாம். 1 வருஷத்துக்கு பின்னாடி வைத்தியம் பார்த்தா ஆகணும். எல்லாத்துக்குமே நீர்ப்பை கட்டி வந்துருச்சு, உடல் பருமன் அதிகமாயி போச்சு, உணவு பழக்கங்கள் மாறி போச்சு, எல்லாம் சரித்தாங்க. குழந்தை கொடுக்கறது ஆஸ்பத்திரின்ற நிலைமைக்கு நீங்களும் வந்துட்டீங்களே. எங்கிட்ட வாங்க, நான் குழந்தைய கொடுப்பேன். ஹாலிக்கு அல்லாவா இருக்கிறப்போ அவனை சுத்தமா மறந்தே போயிட்டீங்களே. மஹ்மூத ஹக்கீக்கு, உண்மையிலேயே வணக்கத்திற்குரியவர் வேண்டுமான அல்லாஹ், பள்ளியாசலுக்குள்ள போய் அல்லாவை தொழுதுட்டு வருவோம். வெளியில போய் நம்ம வட்டி வாங்கித்தான் ரிசுக்கு சாப்பிடுவோம். நம்ம போய் ஆஸ்பத்திரியில போய் குழந்தைய பெற்றுத்தான் நம்ம அந்த ஹாலிக்கியத்தை நிரூபிப்போம் அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாவுக்கு என்ன வேலை இருக்கு? எந்த அல்லாஹ் மஹ்மூதாக வணக்கத்திற்குரியவனாக இருக்கின்றானோ அவன்தான் ஹுவல்லதி ஹலகக்கும் சும்மா ரஸகக்கும், அவன்தான் உங்களை படைத்தான், அவன் தான் குழந்தையை கொடுக்க முடியும், அவனாலதான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்க முடியும். அதை நம்ம மறந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய சமுதாயம் பெரும்பாலும் மறந்தே போச்சு. மறந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு என்ன? நம்முடைய தரம் மேம்படணும், நம்முடைய நிலையில ஒரு மேம்பாடு வரணும், நமக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். இந்த மார்க்கத்தின் மீது, இந்த மார்க்கத்தின் அடிப்படையில நாம் வாழ முடியும் என்ற திடமான நம்பிக்கை நமக்கு வரணும். இது நம்மை அல்லாஹ் ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் என்ற அந்த சிந்தனை நமக்கு வரணும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. தேவபந்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தக்மீலுல் உலூம் என்ற அந்த கோர்ஸ்ல சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தான். அப்பதான் இந்த உசூல் ஃபிக்ஹ், உசூல் ஹதீஸினுடைய பிரம்மாண்டமே தெரிய வந்துச்சு. உசூல் கிதாபா, நமக்கு ஒரே ஒரு உசூல் கிதாப் படிச்சாலே ரொம்ப கஷ்டம் இல்லையா? உசூல் கிதாப் என்ன இருக்கு? உசூல் ஹதீஸ், உசூல் ஃபிக்ஹ்ல என்னென்ன கிதாப் இருக்குது? உசூல் ஹதீஸ்ல என்ன இருக்கு? நுஹ்பத்துல் ஃபிக்ஹ் இல்லையா? ஃபௌசுல் கபீர் இருக்கும், உசூல் தப்சீர். அதே போல நமக்கு உசூல் ஹதீஸ்ல நுஹ்பத்துல் ஃபிக்ஹ் இருக்கு இல்லையா? அப்படியே ஒவ்வொன்றையும் உசூல் ஷாஷி இருக்கு, ஃபிக்ஹ்ல உசூல் ஃபிக்ஹ்ல. இது அடிப்படையான கிதாபுகள். 100 வரைக்குமாவது நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம். ஆனால் அன்பிற்குரியவர்கள், இதற்கும் மேம்பட்ட அந்த அத்தனை கிதாபுகளை சேர்த்து 1 வருஷத்தினுடைய பாடத்திட்டம். அதிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இன்று நமக்கு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான அடிப்படை. அதுல சில விஷயங்கள் நம்ம குறிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த மாணவர்கள் எல்லாம் பேசுற ஆரம்பிச்சதுக்கு நம்மளும் சாதாரணமா ஏதாவது சொல்லிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அல்லாஹ் சில விஷயங்களை கிடைக்க வச்சான். அதுல அடிப்படையான அந்த உசூலினுடைய அடிப்படையே 2 வகையாக நமக்கு பிரிஞ்சு போயிருது. முதலாவது வகை என்ன? அல் ஹுக்மு தக்லீஃபி, விதிக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையிலான, சட்டத்திட்டங்களின் அடிப்படையிலான விஷயம். இன்னொன்று அல் ஹுக்முல் வலாயி என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை இருக்கு. அந்த ஹுக்முல் வலாயி என்பதை பொறுத்த வரையில அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சில அஸ்பாபுகளை வச்சு என்ன செய்வான், சில சட்டங்களை உருவாக்கி இருப்பான். இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா இப்படி, இப்படின்றார்.
இதையெல்லாம் நம்ம உலகளாவிய ஒரு மிகப்பெரிய அடிப்படையாக இன்றைய மார்க்கத்தினுடைய ஆய்வாளர்கள் பின்பற்றுகின்றார்கள். நமக்கு ஃபிக்ஹை படிக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும் எப்படி எப்படியெல்லாம் இந்த ஃபிக்ஹ் பிரம்மாண்டத்தை உருவாக்கி இருக்கின்றது. இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான் எல்லாமே இருக்கு. குர்ஆனும் ஹதீஸும் தான் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது. அதிலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துறை ஃபிக்ஹினுடைய துறை, தஸவுஃபினுடைய துறை, எல்லாமே குர்ஆனும் ஹதீஸும் தான் அதற்கு அடிப்படை. அல்லாஹ் ஷரியத்தின் அடிப்படையில அல்லாஹ்வை அணுகுவதாக இருந்தாலும் சரி, அது அதாயியத் என்று சொல்லக்கூடிய நிறைவேறிவிடக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றது. இப்போ ஒருத்தர் லுஹர் தொழுதார், எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத் தொழுதாகும். ஒருத்தர் 3 ரக்காத்துல என்ன செஞ்சிட்டாரு? முடிச்சிட்டாரு. தொழுகை நிறைவேறுமா? நிறைவேறாது. அதே சமயத்துல தான் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஒரு ரக்காத்து உட்கார்ந்துட்டார், 3ஆவது ரக்காத்துல அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டாரு. அப்ப மறுபடியும் சந்தேகம் வந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் எந்திரிச்சு என்ன செய்யறாரு? தொழுகிறார். ஒரு ரக்காத் தொழுதுட்டு சஜிதா சஹ்வு செய்யறாரு. அப்ப தொழுகை நிறைவேறுமா? நிறைவேறாதா? நிறைவேறும். அதான் நிறைவேறிவிடும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்கப்படுமா? கபூலியத்திற்கா? ஏன் முன்னாடி நின்றுகிட்டு என்னை மறந்துட்டேன்னா என்னடா அர்த்தம்? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? ஒரு பொண்டாட்டிக்கு முன்னாடி இருந்துட்டு வேற ஒரு பொண்ணை நினைச்சா பொண்டாட்டி கோச்சுக்குவாளா இல்லையா? என் பக்கத்துல உட்காந்தா என்ன பார், அவர்கிட்ட அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிற, என் செல்போன் நோண்டிக்கிட்டே இருக்கிற. பல பிரச்சனைகளுக்கு அதுதான் காரணம். ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன், முழுமையான உதாரணம் அல்ல. ஆனா அன்பிற்குரியவர்களே, அது கபூலியத். உகப்பை பெற வேண்டும் என்றால், ஏற்பை பெற வேண்டும் என்றால், அல்லாஹை நமக்கு முன்னால் இருத்தியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். வெறுமனே இஸ்லாம் என்பது ஷரியத்தினுடைய வடிவம் மட்டுமல்ல, ஷரியத்திற்கும் அப்பால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஈமானை செம்மைப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை கொடுத்திருக்கின்றான். அதற்கும் மேலாக அல்லாஹ் நமக்கு முன்னால் இருந்து கொண்டே இருக்கின்றான். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அவனை நீங்கள் பார்ப்பதை போன்று நீங்கள் வணங்க வேண்டும். இல்லம் தக்குன் தராஹு, அந்த நிலைமையில நீங்க இல்ல, பார்க்க முடியும், மனக்கண்ணால் பார்க்க முடியும். அல்லாஹ் கண் கூட பார்க்கறது இல்ல, மனக்கண்ணால் பார்க்க முடியும், உணர முடியும். என் ரப்பு என்னை படைத்து எனக்கு ரிசுக்கும் அளிக்கக்கூடிய ரப்பு எனக்கு முன்னால் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வோடு தொழுவதற்கு பேர் தான் தொழுகை. அப்படி அந்த நிலைமையில அந்த அளவுக்கு உங்களுக்கு தரம் பத்தலையா? அவன் உங்களை பார்க்கிறான் நிலைமையிலா தொழுங்க. இன்னஹு யராக்க, அவன் உங்களை பார்க்கின்றான் என்ற நிலைமையிலாக நீங்கள் தொழுங்கள். அதுதான் இஹ்சான். புகாரில் ஹதீஸ் ஜிப்ரீல்ல முதல் ஹதீஸாக அது வந்திருக்கு. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட நிலையில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறை, ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா விரிவாக்கத்தை வைத்திருக்கின்றான். இந்த ஃபிக்ஹிற்கான இதான் பேசிக்கலாக இருக்கக்கூடிய மார்க்கத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு துறை. நீங்கள் அடுத்தடுத்த துறைகளுக்கு போய் நீங்க மார்க்கத்தினுடைய நிலையை காப்பாற்றுவது இருக்கட்டும், பொண்டாட்டியை முழுசா திருப்திப்படுத்தக்கூடிய நிலை இருக்கட்டும், கல்யாணமாவது மிஞ்சணுமா இல்லையா? உறவிலாவது நாம் இருக்க வேண்டும். அதுக்கு அதனுடைய சட்டத்திட்டங்களையாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்மையில ராஞ்சி ஜார்க்கண்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். இப்ப இந்த ஃபிக்ஹினுடைய முக்கியத்துவத்தை நாம் தேவபந்திலிருந்து உணர்ந்திருப்பதன் காரணத்தினால் இது போன்ற ஆய்வுகளிலே, அது போன்ற அரங்கங்களிலே பங்கேற்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடக்கூடிய, ஒரு 3 நாள் போயிட்டு வந்தா வருமானம் கெட்டுத்தான் போகுது, என்ன செய்யறது? ஆனால் அங்கே போய் கிடைத்த அந்த மாலூமாத் என்ன, அதுதான் மிக முக்கியமானது. இங்க பேசுறவங்க கூட ஒருத்தர் 2 பேர் சொன்னாங்க, காலித் சைஃபுல்லா ரஹ்மானி அவர்களை பற்றி சொன்னாங்க. இன்றைய இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபிக்ஹ் கலை மேதைகளிலே முதன்மையானவர் காலித் சைஃபுல்லா ரஹ்மானி. அவங்கதான் முஸ்லிம் பெர்சனல் லா போர்டுடைய அவங்கதான் செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரியா இப்ப இருந்துகிட்டு இருக்கிறாங்க. தேவபந்தில் இருக்கக்கூடிய பெரியார்கள் அல்லாஹ் கொரோனா காலத்துல எண்ணற்ற பெரியார்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதே போன்ற நதுவத்து உலமா என்று சொல்லக்கூடிய லக்னோவில் இருக்கக்கூடிய அந்த மதரசாவில் இருந்தும் எண்ணற்ற உலமாக்கள் என்ன செஞ்சாங்க? இன்திகால் ஆயிட்டாங்க. அல்லாஹ் அவங்களுடைய மன்னரை எல்லாம் ஒளிமிக்கதாக ஆக்கணும். ஷஹீத் அஹமது பாலன்பூரி போன்ற மிகப்பெரிய எங்களுடைய உஸ்தாத்மார்கள், திருமதி ஷெரீப் அவங்ககிட்ட தான் ஓதணும், எல்லாருமே அல்லாட்ட போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அன்பிற்குரியவர்களை இருப்பவர்களில மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் யார்? காலித் சைஃபுல்லா ரஹ்மான். இந்த ஃபிக்ஹ் என்பது ஏதோ சாதாரணமா இங்க நம்மளுடைய மாவட்ட காஜி ஹதரத்துகளா இருக்கிறாங்க, ஏதாவது சட்டத்திட்டம் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம கிதாப் பார்த்தோம் முடிஞ்சு போச்சுன்றது இல்ல. இதனுடைய பிரம்மாண்டம் என்னன்றது நம்ம என்ன செய்யணும்? நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அங்க நம்ம அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம். சென்னையில இருந்து சில நண்பர்கள் நமக்கு கூட அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்க என்ன நடக்குது? பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா இந்த 3 மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அமைப்பு இமாரத்து ஷரய்யா என்ற அமைப்பு. ஷரியத் கோர்ட்டுகள் இருக்கிறது. ஷரியத்து கோர்ட்டு அப்படின்னு சொன்னா அந்த ஷரியத்து கோர்ட்டுகள்னா சாதாரணமா வந்தாங்க பத்துவா கேட்டாங்க கொடுத்தாங்கன்றது இல்ல. 100 ஆண்டினுடைய கேஸ் ஃபைல் அவங்கள்ட்ட இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் நகரத்திலும் ஒரு பள்ளிவாசல் இருப்பதை போல ஷரியத் தீர்ப்பாயங்கள் இருக்கு. கோர்ட்டுன்னு சொல்லக்கூடாது, சொன்னா ஏதாவது சண்டைக்கு வந்துருவாங்க. இவங்க வந்து
கோர்ட்டுக்கு சமமாக ஏதோ நடத்த பாக்குறாங்க அப்படின்ட்டு சண்டைக்கு வந்துருவாங்க. தீர்ப்பாயம் நமக்கு மத்தியில மார்க்கத்தின் சட்டங்களை நம்ம என்ன செய்வது, சொல்வது, அவ விளக்கம் கொடுப்பது, பத்துவா கொடுப்பது. ஆனால் வெறுமனே வந்தாங்க பத்துவா கொடுத்தாங்கன்னு இல்லாம 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அங்க இருக்கக்கூடிய ரஹ்மானியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மதரசா, அதை உருவாக்கியவர்கள் அஹ்மது அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்றைய காலகட்டத்தினுடைய தேவபந்தியுடைய மிகப்பெரிய உலமாக்களாக அவங்க உருவானாங்க. தேவபந்திலிருந்து போனவங்க தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் அவங்க உருவாக்கி இருக்காங்க. அதுல மிகப்பெரிய ஒரு நிறுவனம் என்ன, இமாரத்தை ஷரஇய்யா. அதுல ஒவ்வொரு ஊரிலும் யாரும் காவல் நிலையத்தை அணுகக்கூடாது. மிக முக்கியமான கொள்கை என்ன, காவல் நிலையத்துல போய் இந்த சமுதாயத்தினுடைய மானத்தை கப்பலேற்றக்கூடாது. அதற்கும் அப்பால் எங்க போகக்கூடாது, கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது. நமக்குள்ளேயே சுமூகமான முறையில மார்க்கத்தின் அடிப்படையில அல்லாவை கொண்டுதான் வாழ்றோம்ன்றத உணர்வு இருந்தா தானே நம்ம அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிடத்துல போய் நிக்கப்போம். அல்லாஹ்வை கொண்டு வாழ்கின்றோம் என்றால் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான் இல்லையா, வமாகான் லி முஃமினின் வலா முஃமினத்தின், வமாகான் லி முஃமினின் வலா முஃமினத்தின், எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது. இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹி, அல்லாஹும் ரசூலும் ஒரு தீர்ப்பை அளித்து விட்டால் அது அல்லாத மற்றொரு தீர்ப்பின் பக்கம் செல்வதற்கு உரிமை கிடையாது. நீ முஸ்லிமா வேணா இருந்துட்டு போ. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், வலாக்கின் கூல அஸலம்னா குல்லன் துமினு, நீங்க எல்லாம் ஈமான் கொள்ளலங்க. ஈமான் இல்லாத காரணத்தினாலதான் நீங்க அங்க போய் நிக்கிறீங்க. இன்னைக்கு 50% மேல குடும்ப வழக்குகள் இந்த காவல் நிலையங்களிலும் கோர்ட்டுகளிலும் இருக்கின்ற 50% மேல முஸ்லிம்கள் தான் நிக்கிறாங்க. மாவட்டம் தோறும் காஜிகள் இருக்கிறாங்க, காஜிகள்கிட்ட வர மறுக்கிறாங்க. நாங்க எங்க போய் பாத்துக்கிறோம், பள்ளியாசல்களுடைய பஞ்சாயத்துகளுக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. அங்க யாரும் போறதுக்கு விரும்புறது கிடையாது. எங்க போய் நிக்கிறாங்க, எடுத்த உடனே மகளிர் காவல் நிலையம், எடுத்த உடனே எங்க போயிடுறாங்க, கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. வருஷக்கணக்காக 7 வருஷம் 10 வருஷம் என்பதாக சொல்லி திருமண பந்தத்தையே அர்த்தம் இல்லாமல் ஆக்கி ஹராமின் பக்கம் கொண்டு போய் இந்த தம்பதியர்களை தள்ளிவிடக்கூடிய, எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பதிவு பண்ணாதானே பிரச்சனை, கல்யாணம் பண்ணாம சேர்ந்து வாழலாம். எத்தனை பேரை சொல்லணும், முஸ்லிம்களை எத்தனை பேரை சொல்லணும்? கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலை, அன்றாடம் பார்த்து பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நம்மள்ட்ட அதையும் தான் கேட்டு வர்றான். அவனோட சேர்ந்து வாழ்றேன், அவன் எனக்கு மஹப்பத் அதிகமானு ஏதாவது எழுதி கொடுங்க. நம்ம என்ன செய்யறது? கல்யாணத்துக்கு எழுதி கொடுத்த காலம் போய் லிவிங் டுகெதர் இருக்கிற வரைக்கும் சேர்ந்து வாழ்றது பெரிய ரொம்ப பிரிச்சுக்கலாம். அதுக்கு ஏதாவது எழுதி கொடு, காலை எழுத்து, அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிறது. அன்பிற்குரியவர்களை, இதை ஏன் இங்க நினைவுபடுத்துறோம்னா இது மிக முக்கியமான ஒன்று. இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாணவர்கள் இந்த 2 மாசத்தோட நிப்பாட்டாதீங்க. ஏன்னா ஒரு வருஷம் முழுக்க ஒரு தீசிஸ் ரெடி பண்ணணும். ஏன்னா அத அசத் அவர்களிடத்துல நான் உரிமையோடு கேட்டுக்கிறேன், ஏதாவது போட்டு விட்டு போயிட்டாருப்பான்னு சொல்லாதீங்க. அடுத்த வருஷத்து மாணவர்கள்லாம் அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா ஆவல் உண்டாகும், இன்னும் கொஞ்சம் தேட தேட நமக்கு கிடைக்கும். இது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒன்று. பணம் காசு இருக்கிறவன் மகிழ்ச்சியானால் கிடையாது, கல்வி உள்ளவன் தான் மகிழ்ச்சியானார், அல்லாஹ் பத்திய ஞானம் இருக்கிறவன் தான் மகிழ்ச்சியானார். இதுக்குள்ள உட்கார்ந்தா ஆய்வு செய்து பார்க்க பார்க்க நம்ம சந்தோஷமா இருப்போம், உலகத்தையே மறந்துடுவோம். அவ்வளவு பெரிய ஆய்வுகள் இருக்கு, அவ்வளவு பெரிய அற்புதங்கள் அதுக்குள்ள இருக்கு. அது எல்லாவற்றையும் நமக்கு மார்க்கம் வழங்கி இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அதனால இதனுடைய முக்கியத்துவத்தை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் ஓராண்டு முழுக்க பட்டம் வாங்குற ஒவ்வொரு மாணவரும் ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க சுயமாக செய்யுங்க. ஒரு 100 பக்கங்கள் இன்னைக்கு யூனிவர்சிட்டியில எல்லாம் என்ன செய்யணும், பட்டம் வாங்கணும்னு சொன்னா என்ன செய்யணும், டிசர்டேஷன் எம்ஏன்னு சொன்னா ஒரு 50 பக்கத்தை ஏதாவது தலைப்புற அவர் என்ன செய்யணும், ஆய்வு கொடுக்கணும். எம்ஃபில் படிக்கணுமா, நான் அல்லாஹ்வுடைய கிருபையில எம்ஃபில் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தா, அந்நப்சு இல்ஹாமுஹா அலா லவ்இல் கிதாபி சுன்னா, மனத்தை பத்தி தான் அங்கேயுமா ஆய்வு செய்யறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான். எங்களுடைய உஸ்தாத் இருக்கிறார் ஜாகிர் ஹுசைன் சார், அவருக்கு மேல இருந்த நிசார் அஹமது சாப் சென்னை யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தான். இந்த உள்ளம் அதில் அல்லாஹ் போடக்கூடிய இல்ஹாம்கள் என்ற அந்த ஒரு தலைப்பின் கீழே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில ஒரு 100-150 பக்கத்துக்கு ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்தான். பிஹெச்டி படிக்க போனா ஒரு 350 பக்கத்துக்கு ஆய்வு செய்யணும் ஒரு தலைப்பின் கீழே. இப்படி எல்லாம் தான் இப்படி இருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள் இருக்குது. நாமும் அந்த அளவுக்கு மேம்படும். ஏதாவது ஒரு தலைப்புல தமிழ்ல கூட பண்ணுங்க, ஏதாவது ஒரு தலைப்புல ஒரு 50-100 பக்கங்களுக்கு ஆய்வு கட்டுரைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்முடைய தரத்தை, கல்வியினுடைய நிலையை மேம்படுத்தும். இப்போ அந்த நிகழ்ச்சியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ராஞ்சிக்கு போயிருந்தோம், அதுக்கு பக்கத்துல இந்த டாடா நகர்னு ஒரு ஊர், ஜம்ஷீத்பூர்னு ஒரு ஊர், அந்த மிக அற்புதமான ஒரு மாநிலம், மிக அற்புதமான ஒரு நகரம். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய
அந்த இமாரத்து ஷரையா அமைப்பினுடைய ஷரிய தீர்ப்பாயத்தினுடைய அந்த உறுப்பினர்கள் தான் அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க. அங்க பார்த்த காட்சி கண்கொள்ளா காட்சி. இந்த கல்விக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்றத அங்கதான் புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கெல்லாம் கேரளாவுல ஆளுங்கள் எதுக்கு வந்துட்டாங்க? லா படிக்கிறதுக்கு முன் வந்துட்டாங்க. டாக்டர் ஆயிட்டாரு, ஜட்ஜ் ஆயிட்டாருன்னா இன்னைக்கு செய்தி வருது. டாக்டர் ஆயிட்டாரு, ஜட்ஜ் ஆயிட்டாருன்னு செய்தி வருது. இப்ப அதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஏதோ ஆளும் பட்டம் வாங்கிட்டோம்னு சொன்னா குறைச்சு மதிப்புறதா நினைச்சுக்கிறாதீங்க. பட்டம் வாங்கிட்டோம்னா அத்தோட தேங்கி போயிடாதீங்க தயவு செய்து. இதுக்கு மேல மேம்படுத்திக்கிறதுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ அதையெல்லாம் நீங்க செய்யுங்க. +2 வரைக்கும் முடிச்சிருக்கீங்களா, ஒரு கல்லூரியில போய் சேர்ந்து படிப்பதற்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு லாயராக நீங்கள் ஆக முடியும். இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் வழக்குல சுப்ரீம் கோர்ட்ல தலப்பாவோட போய் நின்று என்ன செய்யறாங்க? ஆளுங்கள் வாதிடுகின்றார்கள். இன்னைக்கு இந்தியாவினுடைய நம்பர் 1 வக்கீல் யாருங்க? கபில் சிபல். அவர் தான் மிகப்பெரிய முஸ்லிம் வழக்குகள்ல வர்றாரு. அவருக்கு பின்னால் தலைப்பாகை அணிந்த 20-30க்கு மேற்பட்ட ஆளுங்கள் வக்கீல்கள் என்ன செய்யறாங்க? உடைசூழ எங்க போறாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள போகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு மறுமலர்ச்சி காலம் என்ற அந்த நினைவு நமக்கு வருது. அன்பிற்குரியவர்களே, அந்த ராஞ்சியினுடைய அந்த இடத்துல அதுக்காக நம்ம அந்த கல்வியெல்லாம் கத்தாத்தான் நம்ம பெரியவங்க இல்ல. ஹாலி சைஃபுல்லா ரஹ்மானி வக்கீல் கிடையாது. ஹாலி சைஃபுல்லா ரஹ்மானி யாரு இல்ல, மற்ற அனைத்து சட்டங்களையும் கரைத்து குடித்தவர் அல்ல. அங்கே வக்கீல்களுக்கு என்று ஒரு அரங்கம் வச்சிருந்தாங்க. நூற்றுக்கணக்கான வக்கீல்கள் கலந்துக்கிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய உயர்ந்த அந்த ஒரு வக்கீலாக இருந்த ஒருவர் அந்த இடத்துல வருகை இருந்திருந்தார். அஷரப் என்பது அவருடைய பெயர். அவரும் வருகை இருந்திருந்தார். அங்கே அவர்களுடைய சொற்பொழிவுகள்லாம் நடந்துச்சு. இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இன்னைக்கு வக்ஃபு பிரச்சனை வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சு? தலாக்கினுடைய பிரச்சனை இருந்துச்சு. அப்போ பெண்களுக்கான அந்த பொது சிவில் சட்டம் இன்னைக்கு ஒரு மாநிலத்துல கொண்டு வந்துட்டான். வந்துருச்சா இல்லையா? நியூஸ் பேப்பர் படிக்கத்தா. நாங்க அந்த காலத்துல பள்ளிகள்ல மார்சாக்கள்ல நியூஸ் பேப்பர் எல்லாம் தடை செய்யப்பட்டுச்சு. இங்க நியூஸ் பேப்பர் வருதா இல்லையா? அன்றாடம் நடப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அன்றாடம் நடப்பதை தெரிந்து கொள்ள உத்தராகண்ட் மாநிலத்துல என்ன வந்துருச்சு? பொது சிவில் சட்டம் வந்துருச்சு. வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம மார்க்கத்துக்கு எதிராக இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூறுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. இந்த மார்க்கத்தினுடைய நிலையை மக்களினுடைய மனதில புரியும் விதமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர்த்த வேண்டும். சட்டப்பூர்வமான போராட்டங்களிலே நாம் வெல்ல வேண்டும். சட்டப்பூர்வமான போராட்டங்கள்ல இஸ்லாம் என்பது அனைத்து மார்க்கங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவானது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். அறிவியல் பூர்வமாக அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அப்போ வக்கீல்கள் எல்லாம் பேசி முடிச்சாங்க. பேசி முடிச்சதுக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான வக்கீல் இருக்கிறாங்க, பின்னாடி முஃப்திகள் இருக்கிறாங்க. முஃப்திகளும் வக்கீல்களும் கூடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவில கடைசியாக ஹாலி சைஃபுல்லா ரஹ்மானி ஒரு 10 நிமிஷம் தான் பேசினார். ஒரு 10 நிமிடங்கள். அதை அவ்வளவு அழகாக அதை பேச ரசிச்சு நான் குறிப்பிடுத்தேன். அவ்வளவு அடர்த்தியான ஒரு சொற்பொழிவு. இப்போ முஸ்லிம் பெர்சனல் லா என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கான தனியார் சட்டத்தில இப்படி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. குறிப்பா என்ன சொல்றான்? பெண்களுக்கு குறைஞ்சபட்சமான சொத்துரிமை தான் கொடுக்குறான். ஆண்களுக்கு 2 மடங்கு, பெண்களுக்கு 1 மடங்கு. ஏன், என்ன காரணத்தினால அப்படி இருக்கு? யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் விதிச்ச சட்டம் தவிர வேற எதுவுமே கிடையாது என்பதுதான் நம்ம சொல்ற வார்த்தை. அல்லாஹ்வுடைய சட்டம் தான் உன்னதமானது என்பது வார்த்தை. ஆனால் இன்றைக்கு பல கணவர்கள் குடிகாரர்களாக இருக்கின்றார்கள். இளம் வயதிலேயே அவர்கள் இறந்து போய் விடுகின்றார்கள். அதற்கு பிறகு அந்த பெண்களை பார்ப்பதற்கு நாதி இல்லாமல் போயிருது. அந்த பெண்கள் எங்கதான் வந்தாகணும்? சகோதரன் வீட்டுக்கு தான் வந்தாகணும். சகோதரன் வீட்டுக்கு தான் வந்தாகணும். அப்போ அந்த சகோதரன் அவனுக்கு 2 மடங்கு சொத்து கிடைச்சிருக்குது, அந்த பெண்ணுக்கு 1 மடங்கு தான் கிடைச்சிருக்குண்டா. அந்த 2 மடங்கு சொத்தை வைத்து அந்த பெண்ணையும் அவன் பாதுகாக்க வேண்டும். பல குடும்பங்களை இன்னைக்கு பாக்குறோம். 30-35 வயசுக்கு மேல டாஸ்மாக்ல குடிச்சே நம்மால் போயிடும். இது நம்ம சாதாரண பிரச்சனை இல்லை. பல குடும்பங்களோட நேத்து அல்லாஹ் காப்பாத்தணும். ஒரு பெண்மணி ஓதி பார்க்க வந்தாங்க. என்னுடைய மகன் ஹாபிஸா அழகா கிராத் ஓதி தொழுக வச்சான். இதே ஊர்ல தொழுக வச்சான். ராத்திரியானா பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். எனக்கு துடிச்சு போச்சு. அது முடியுமா? நடக்குமா? நடக்கின்றது. 40 நாள் ஜமாத்துக்கு எல்லாம் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தோடனே மறுநாளே குடிக்க ஆரம்பிச்சான். எப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு டீ கடைக்கு போறதுக்கு யோசிச்ச சமுதாயம் இன்னைக்கு சாதாரணமாக இப்ப போய் நிக்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரசூலை பற்றி அறிவார்த்தமாக நாம் தெரிந்திருக்கின்றோம். உணர்வு பூர்வமாக அவனை கொண்டுதான் நாம் வாழ்கின்றோம் என்ற சிந்தனை இல்லை. கவலை பயத்தை அவன் தான் போக்குகின்றான். அதற்கு உரிய அந்த மருத்துவம் எங்கே இருக்கின்றது? இந்த மார்க்கத்துல இருக்குது. அந்த கவலையும் பயத்தினால்தானே போய் தண்ணி அடிக்கிறான். அன்பிற்குரியவர்கள், நான் ஏன் இங்க நினைவுபடுத்துறேன்டா, இந்த அளவிற்கு அபாயகரமான ஒரு நிலையிலே நாம் வாழுகின்றோம். அப்பொழுது மார்க்கத்தினுடைய உன்னதத்தை மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அதை நாம் முதலிலே உணர வேண்டும்.
அதனுடைய டெப்த் ஆழத்தை நாம் உணர வேண்டும். அப்பொழுதுதான் அதை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில நம்முடைய யக்கீன் மற்றவர்களுக்கும் பரவும். நமக்கே உறுதி இல்லைன்னா முடிஞ்சுன்னா அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்க, இல்லாட்டி விட்டுருங்கன்னு சொன்னா யாரு பின்பற்றுவா? அப்ப நமக்கு அதிலே பிடிவாதம் வேண்டும். முன்பு இருந்த வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய தேவபந்து பெரியார்கள் ஒருத்தவங்க பொதுமக்களுக்கு மத்தியில் அன்றைய காலகட்டத்தில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, பயான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பொழுது விதவை மனத்தை பத்தி அதிகமாக பேசினாங்க, விதவை மனத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்துல உடனடியாக குசும்பா ஒருத்தர் இருந்திருப்பாரு. அப்பவே அசத்துக்கு வந்து என்ன வயசு, காசிம் நானூத்தி ரமத்தாலே என்று நினைக்கிட்டு அப்பவே அவர்களுக்கு 60-70 வயசு. அப்போ விதவை மறுமணத்தை பற்றி உற்சாகமாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டு கூட்டத்திலிருந்து எழுந்த ஒருவர் கேட்டாரு, என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க 65 வயசுல வீட்டுல விதவையா இருக்கிறாங்க, நீங்க வேணா கல்யாணம் முடிச்சுக்கிறீங்கன்னு கேட்டார். நீங்க வேணா கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா? என்னடா வம்பா போச்சு, முன்னாடியே வீட்டுக்காரன் மட்டும் நம்ம அடி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், வயசும் கூடி போச்சு. ஆனால் மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் அந்த சபையிலேயே திருமணம் முடித்தார்கள் என்பது வரலாறு. திருமணம் குடும்பம்ன்றது வெறுமனை தாம்பத்திய உறவுக்கான ஒன்று அல்ல, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையை நிரூபிப்பதற்கானது. இன்றைக்கு 25% மேலாக விதவை பெண்கள் இருக்கக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருக்கு. 50% மேலாக குடிகாரர்கள் இருக்கக்கூடிய சமுதாயம் இருக்கு. நாம தான் தொழுவதாக சொல்லிக்கிறோம், நம்ம தான் நோம்பலாம் வைக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு நிலை. இந்த கோயிலுக்கு போறவன் மாலை போடுறப்ப குடிக்க மாட்டான், போய் இறங்கி வரும்போதே பாட்டிலோட தான் வருவான். அந்த கதையாத்தான் இருக்கு. அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அந்த ஒரு மகத்துவத்தை நாம் உணரக்கூடிய சந்தர்ப்பத்தில அதை நாம் ஆழமாக கற்போம். அப்பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய மகத்துவம் நமக்கு அந்த இடத்துல உணர்த்தப்படும். அவனால் தான் நாம் வாழ்கின்றோம் என்ற எண்ணம் அப்பொழுதுதான் நமக்கு ஏற்படும். அதை இந்த உலகத்திலே நிரூபிப்பதற்கான முன்மாதிரிகள் நமக்கு முன்னால் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த கூட்டத்துல காலி சைஃபுல்லா ரஹ்மானி பேசி முடிச்சாங்க. அவங்க ஒவ்வொரு விளக்கமாக சிம்பிளா, எதுவுமே பெருசாலாம் ரொம்ப பிரம்மாண்டமா பேசல. அவங்களுக்கு பேக் பெயின் வேற இருக்கு, ரொம்ப நேரம் பேசவும் முடியாது. அவங்களுடைய பேச்சை நீங்க கேட்டு பாருங்க, எந்த அளவுக்கு டெப்தான ஆழமான விஷயத்தை அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை அந்த இடத்துல நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். கூட்டம் முடிந்த உடனே முன்னால் இருந்த வக்கீல்கள் எல்லோருமே அசத்தை நோக்கி ஓடி வந்தாங்க. அதற்கு எங்களுக்கு இன்னும் பிரச்சனையில ஒரு தீர்ப்பு தேவைப்படுது, இன்னும் மார்க்கத்துல என்ன விளக்கம் சொல்லப்படுது. எல்லாருமே பெரிய பெரிய லாயர்கள், அங்க இருக்கக்கூடிய பீகாரினுடைய ஹைகோர்ட்டினுடைய லாயர்கள். அதையெல்லாம் பார்க்க இந்த கல்வியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. எனவே நாம் மேலும் மேலும் அதிகமான ஒரு கல்வி ஞானத்தை கற்பதற்காக முன்வர வேண்டும். எவ்வளவு ஆழமான கிதாபுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய நூலகம் இருக்கு. என்னைக்காவது நம்ம போய் பார்த்திருக்கிறோமா? பாடத்திட்டத்திற்கு அப்பால் தான் பாடமே இருக்கு. பாடத்திட்டத்தோடு முடிஞ்சு போறது இல்ல பாடம். பாடத்திட்டம் என்பது பரீட்சைக்கானது. பரீட்சையில பாஸ் பண்ணா நம்ம ஓதன கிதாபுல ஏதாவது இப்ப ஞாபகம் இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கிடையவே கிடையாது. அது எல்லா கல்விக்கும் போதுதான். ஒரு டாக்டர் MBBS முடிச்சுட்டு வந்து அப்படியே உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் பிராக்டிஸ் பண்ணணும். அவர் என்ன பண்றாரு? டாக்டர்ன்றவர் பிராக்டிஸ் பண்ணுவார். பிராக்டிஸ்னா என்ன? ஒரு புதுசாக ஒருத்தன் வருவான், அவன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவான், அதுக்கு பின்னாடி ஒரு வந்து கிதாபுகள்லாம் எடுத்து பார்த்து, நூல்கள்லாம் எடுத்து பார்த்து அதுக்கு மருந்து எழுதுவார். அப்போ ஒரு மருத்துவ கல்லூரின்னு சொன்னாலும் அங்க என்னவும் சேர்ந்துதான் இருக்கும், மருத்துவமனையும் சேர்ந்துதான் இருக்கும். ஒரு மதரசான்னு சொன்னா அங்கே மார்க்க ரீதியான மக்கள் வரப்போக இருப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பம். அதுக்கு காசியா இருக்கிறாங்க, இங்க நிறைய மக்கள் வருகை வருகின்றார்கள். நாம் இதை ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நம்முடைய கல்வி ஞானத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்துக் கொள்வதற்கான இந்த வாய்ப்பை நாம் ஒருபொழுதும் என்ன செய்து விடக்கூடாது, தவற விட்டு விடவே கூடாது. எனவே நாம் இங்கே குறிப்பிட்ட நேரத்துல முடிக்கணும் என்பதாக சொன்ன காரணத்தினால சுவையான உணவு வேற தயாரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாம இந்த விஷயத்துல மிகுந்த ஆழமான ஒரு கவனத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால இதற்கு அல்லாஹ்வுக்கு நாம சுக்ர் செய்யணும். அடிப்படையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற இந்த மன்றங்களிலே நாம் பெற்ற இந்த அரிய ஒரு வாய்ப்பை நாம் அல்லாஹ்விற்கு சுக்ர் செய்வதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், இந்த நிலையில எங்களை மிகுந்த உன்னதத்தோடு என்ன செய்திருக்கின்றாய், எங்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிற ஆசிரியர் பிறந்தைகள் மிக மிக குறைவான இந்த உலக ஆதாயங்களை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு தங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்கிறான். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையோடு கூடிய ஒன்று. வெறுமனே இது படிப்பு நாளாக வரக்கூடிய ஒன்று அல்ல, மாறாக ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய தர்பியத் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு விஷயத்திலுமே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆழமான ஒரு கவனம் செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே கடமை மட்டுமே நாம் என்ன செய்யக்கூடாது, கருத்திலே கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. அதனாலதான் நமக்கு முஃபக்கீஹீன்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேசிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்களின் மீது கவனத்தை அவர்கள் உண்டாக்கி இருக்கிறாங்க. ஃபிக்ஹையே என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்கதான் பிரிச்சிருக்கிறாங்க.
பொதுவா ஃபிக்ஹ்ல என்ன சொல்லுவோம்? வாஜிபு, மண்டு, முஹர்ரம், அதே போல மக்ரூஹ், முபாஹ்னு 5ஆ பிரிப்பாங்க. ஆனா ஹனஃபி மதஹ்ல மட்டும் என்ன செஞ்சிடறாங்க? 7 வகையாக அதை பிரிக்கிறாங்க. ஃபர்து, வாஜிப்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. அதுக்கு பின்னாடி மந்தூப், ஹராம், அல் மக்ரூஹ், தஹ்ரீம், மக்ரூஹ், தன்ஸீஹ், முபாஹ் என்பதாக 7 வகையாக பிரிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பிரிக்கிறதுக்கான காரணம் என்ன? அடிப்படை விஷயத்திலிருந்தே நாம் என்ன செய்தவர்களாக இருக்க வேண்டும்? ஒவ்வொன்றின் மீதும் கவனம் செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். ஒழுக்கத்துல ஒரு சின்ன விஷயத்துல நம்ம பேணுதலா இருந்தோம்டா அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சரியான முறையில நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இந்த வாஜிப்ன்ற அடிப்படையில, பரதுன்ற அடிப்படையில தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் போன்றவற்றை நாம் எடுத்துக்கிட்டா கடைசி நிலையில நமக்கு எதையெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கப்படுகின்றது? அந்த எதையெல்லாம் மார்க்கம் செஞ்சா பரவாயில்ல, என்ன செஞ்சிடலாம், செய்யலாம்டா நன்மை கிடைக்கும், செஞ்சா நன்மை கிடைக்கும், செய்யலன்னா அதுக்கு தண்டனை இல்லை அப்படின்ற அந்த விஷயத்துல கூட நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய சொந்த வாழ்க்கையில மிகுந்த ஒரு பிடிவாதத்தோடு மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக இந்த இன்றைய நிலையில இருக்கக்கூடிய வீழ்ச்சிக்கான ஒரு காரணத்தை நாம அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணி மக்களுக்கு காமிக்கணும். நான் பொதுவா சில விஷயங்களை சொல்றதுண்டு. நீங்க வட்டி வாங்கித்தானே இப்படி ஆயிட்டதா சொல்றீங்க, வேற ஒரு வழி இருக்கு. என்ன வழி? உங்களுடைய பொருளாதாரத்தை குரோத் பண்றதுக்கு, வளர்ச்சி அடைய செய்வதற்கு ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுமா? சதக்கா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யமஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி சதகாத். வட்டி அளிக்கும்னு சொன்னா அதுக்கு எதிர்நிலையில இருக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் காமிக்கின்றான். சதக்கா, தர்மம் செய்யுங்க, உங்களுடைய குரோத், பொருளாதாரம் வளரும். அதே போன்று நீங்க மருத்துவத்துக்கு போய் போய் அள்ளி அள்ளி கொட்டுறீங்க. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லி இருக்கின்றார்கள். என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? உங்களுடைய நோய்க்கு நீங்கள் மருந்தளியுங்கள். தாவு மர்மாக்கும் பி சதக்கா. நீங்க போய் போய் மருந்து மாத்திரைக்கு அள்ளி கொட்டுற காசை, உங்களுடைய குழந்தை பேரின்மைக்கு நீங்க அள்ளி கொட்டுற காசை, எப்படியாவது குழந்தை வரணும்னு நீங்க அது துடிச்சு போய் நிக்கிற இந்த காலகட்டத்துல சதக்கா செய்யுங்க. அல்லாஹ் உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய கோபப்பாரு இந்த இடத்துல இல்லாமல் போயிடும். சதக்கத்து ரத்துல் பலாவல் தலா. உங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்ற நிலைமையில விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹ் அந்த இடத்துல மாற்றி அமைச்சிருவான். இப்படி எல்லாம் மக்களுக்கு அவங்களுடைய தேவைக்கு தகுந்தார் போன்ற இந்த மார்க்கத்தினுடைய நிலைகளை நாம் சொல்ல தொடங்கினால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வரும். அவங்களுடைய மனநிலை புரிந்து நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மன்றத்தில அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தா இந்த மாணவர்களை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இவர்களுக்கு மென்மேலும் இந்த ஆய்வுத்துறையில ஒரு மேம்பாட்டை அடைவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. இதற்கு களம் அமைத்து கொடுத்த இந்த மதரசாவை அல்லாஹ் முழுமையான முறையில அல்லாஹ் மென்மேலும் மேலோங்க செய்யுது. இதனுடைய அந்த விளைச்சல்கள் உலகமெங்கும் பரவி அதன் மூலமாக இந்த மதரசாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல மாணவர்களாக, இதனுடைய முன்னோர்களுடைய மன்னரை ஒளிமிக்கவர்களாக மாற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் இதனை ஆக்கி அருள் புரிவாராக என்ற நல்ல துஆக்களோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர்